والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னு கேட்டா, மாமியார் மருமகள் உறவு. இஸ்லாமிய குடும்பங்கள்ல என்ன நடக்குது கேட்டா, கணவன் மனைவிக்கு இடையில நல்லிணக்கமும் நல்லுறவும் நீடிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கம் அனுமதித்த வகையில் மனைவிமார்களின் ஆசையை பூர்த்தி செய்கின்ற கடமை கணவன்மார்களுக்கு இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம். நபி அவர்கள் தங்களது மனைவிமார்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு எல்லா வகையிலுமே உறுதுணையா இருந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல என்ன வேலை செய்து வந்தார்கள் என்று கேட்டா, என்ன வேலை செய்து வந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தாம் வீட்டாருக்கு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டு வேலையை கலந்து செய்வார்கள். தொழுக நேரம் வந்ததும் அந்த வேலையை நிறுத்திட்டு தொழுக போயிடுவாங்க. அதே நேரத்துல இப்னு ஹிப்பான் என்ற நூலில வேறொரு வகையில இது போன்ற செய்தியை அறிவிக்கப்படுகிறது. உர்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் மூமீன்களின் தாயாரை நபி அவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன வேலைகள் செய்வார்கள் அப்படின்னு கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறின பதில் என்ன கேட்டா, வீட்டாருக்கு தேவையான வேலைகளை செய்து வந்தார்கள். மேலும் அவருடைய செருப்பை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். அவருடைய துணி கிழிந்திருந்தால் அவர்களே தைத்துக் கொள்வார்கள். இன்னும் தண்ணி எடுக்கிற வாளி மிஸ்டேக்கா இருந்தா அதையும் சரி செய்திருவார். இப்படி எல்லா வேலைகளையும் தான் முன்னின்று செய்து உதவிகரமா இருப்பாங்க. எனவே ஆண்கள் பொருள் திரட்ட வேண்டும், பெண்கள் வீட்டு வேலை செய்ய வேண்டும் என்று பொறுப்புகள் தனித்தனியே பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாமும் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடன் கூட்டு சேர்ந்து அக்காரியங்களில் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். அவர்கள் சமைத்தால் காய்கறிகள் எனக்கு கொடுப்பது, மீன் கழுவி கொடுப்பது, கறியை கழுவி கொடுப்பது, உலையில் இருக்கிற சோறு வெந்துட்டா வலிச்சு கொடுப்பது, அந்த நேரத்தில் பிள்ளைகள் இது விளையாண்டுக்கிறதுல அதை கவனித்துக் கொள்வது, இப்படியெல்லாம் சேர்ந்து செய்யும்போது அந்த குடும்பம் சில நல்லதொரு குடும்பமா இருக்கும். இப்படியெல்லாம் வேலை பார்ப்பது பெண்களை போன்றுள்ளது, ஆண்மைக்கு எதிரானது போன்று பல தவறா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து கொடுத்தோம்னா பொண்டாட்டிக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கலாம், இவெல்லாம் ஒரு ஆம்பளையா சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. வீட்டுல போய் பார்த்தா சரியா வீட்டுல என்ன மதிப்பு மரியாதையோட வாழ்ந்து இருக்கிறாங்க சொல்லி. சந்தோஷமான குடும்பமா இருந்தா கணவனும் மனைவி சேர்ந்து வீட்டு வேலைகளை கவனிக்கணும். அதே நேரத்தில் என்ன கேட்டா, இங்கு இன்னொரு சமுதாய தீமையும் நாம் இடித்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில ஹதீஸ்கள் பெண்கள் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்று சொன்ன செய்திகளை மட்டும் ஆதாரமாக கொண்டு, ஒரு பொண்ணுன்னு சொன்னா குடும்பத்துக்காக மட்டுமே உழைக்கணும், ஆண்கள்லாம் வேலை செய்யக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு சில மாமியார்கள் என்ன செய்யணும், மருமகள்களை கொடுமைப்படுத்துறது. எப்படிப்பட்ட கொடுமைன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்து இருந்தா என்னத்தை வேலை பார்த்து கிழிச்சுட்டானே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், துணி துவைக்காம கிடக்கு, பாத்திரம் கழுவாம கிடக்குன்னு சொல்லி நொச்சுன்னு ஏதாவது வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீனு ஒரு காலத்துல மருமகளா இருந்தது தானே, அப்படி இருக்கும்போது நீ பட்ட மன கஷ்டத்தை வந்திருக்கிற மருமகளும் படுவானே, ஏன் நினைக்க மாட்டேங்கிற? மருமகள்ல என்ன மகள் மாதிரி பார்க்கணும்.
அதே நேரத்தில் தன்னுடைய கணவர் வராதுங்கும் போது அந்த பெண்மணி கொஞ்சம் தலையெல்லாம் சீவி இருந்தா இந்தா சிங்காரிச்சுக்கிட்டு வந்துட்டா மாப்பிள்ளைய மயக்கி போடுறதுக்கு. அவ மாப்பிள்ளைய அவ மயக்கி போடுறா, உனக்கு என்ன? இதுல ஏன் பொறாமப்படுறா? வேலையெல்லாம் முடிஞ்சு பகல் நேரத்துல புருஷ முன்னாடி உட்காந்து பேசக்கூடாது. ஓ ஊன்ல போய் பக்கத்துல உட்காந்துக்கிறான். இப்படி எல்லாம் சொல்லி அந்த வந்திருக்கிற மருமகளை ரொம்பவும் கேவலப்படுத்தி பேசுறது, நினைக்கிறது. இந்த மாதிரி மாமியார்கள் அதிகப்படியா இருக்கிறாங்க. மாமியார என்னன்னு கேட்டா மகளா நினைக்க. ஆனா சில வீடுகள்ல இருக்குது என்னன்னு கேட்டா, மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வர்ற வரை வீட்டு வேலை அத்தனையும் பார்ப்பாங்க. காலை எந்திரிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, டீயை போடுறது, டிஃபனை செஞ்சு கொடுக்கறது, துணியை துவைக்கிறது, இப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் மருமக வந்த உடனே படுத்துக்கிறது. அப்படியே அதைப்பார் இதைப்பார், வேலைக்காரியா கூட்டு வந்துக்கிறீங்க, வீட்டுக்கு வாழ வந்துக்கிறா, வருகால வீட்டுக்கு தலைவி ஆகிறவர். அப்படி விட்ட பெண்ணை கசைக்கு புளியலாமா? அதோடைய மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும்? அவங்க பெற்றவங்க எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க சீரோடும் சிறப்போடும். இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட வச்சுட்டாங்கன்னு சொல்லி பெற்றவர்கள் அந்த பிள்ளை நிந்திக்காரா? மாமியார் இந்த மாதிரிலாம் கெட்டவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து வேதனை பிரித்து அல்லாட்ட கேட்காதா? உணர்ந்து கொள்ளுங்கள் மாமியார், நீங்களும் ஒரு காலத்துல மருமகள் தான். எப்படி இருக்கணும். அதே நேரத்துல முடியாத ஒரு மாமியார் இருந்தா அவங்க ஒரு காரியங்கள் அவங்களால செய்ய முடியல, இந்த மாதிரி சூழல்ல இருந்தா என்ன செய்யணும்? அவங்களுக்கு நியாயமான முறையில் தன்னுடைய தாயை பார்த்துக்கிறது எப்படியோ அந்த மாதிரி அந்த மருமகள் பார்க்கணும். அது கடமை. அதுக்கான கூலிய ரகு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். நீ செய்யக்கூடிய அந்த வயசான பெண்மணிக்கு நீ கொடுக்குற தண்ணி, உணவு, அந்த பெண்மணியுடைய கழிவுகளை நீ சுத்தம் பண்றது அபரிமிதமான உனக்கு நன்மைகளை நம்ம அள்ளி தருவோம். அப்படிப்பட்ட சூழல்ல மருமகள் மாமியாருக்கு செய்யறது நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு செயல். இன்னொரு வகை மாமியார்கள் இருக்கிறான். உலகத்துல எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவங்க கிடையாது. வந்த மருமகளை ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு மாசம் வரை வேலை வெட்டி பார்க்காமையும் வச்சிருந்து அந்த பிள்ளைக்கு நல்ல செய்திகளை சொல்லி, நாட்டு நடப்புகளை சொல்லி, தன்னுடைய தோழி மாதிரி, சகோதரி மாதிரி, தன்னுடைய பிள்ளை மாதிரி அந்த மருமகளை நடத்தக்கூடிய மாமியார் இருக்கிறாங்க. இருமா, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து செஞ்சுட்டு பேசாம எல்லாரும் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகளை கலந்து வேலை பார்த்த மாதிரியே தெரியாத அளவுக்கு பேசியே அழகா இந்த வேலையை முடிச்சுட்டு பிள்ளை வந்தா அழகா வரவேற்று நல்ல உணவுகளை 2 பேர் சேர்த்து பரிமாறி எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டு மாமியா மருமக கணவர் பிள்ளைகள் குதூகலமா வந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சியா இருக்காது. ஏன் நீங்க அந்த மாதிரி செய்ய முடியாது? வீம்பு பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கும் கஷ்டம், வரும்போதும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம், பிள்ளைகளுக்கும் வேதனை. ஆகவே அருமை சகோதரிகளே, வந்திருக்கிற மருமகளும் மாமியார் குடும்பப்படுத்தக்கூடாது, மாமியாரும் மருமகளை குடும்பப்படுத்தக்கூடாது. உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலையும் கவனிக்கிறதுக்கு ரப்போல ஆளுங்க மலக்குமார்களை நியமிச்சிருக்கிறான். கணக்கு நல்லது கெட்டது தெரிவிக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கிறான். நீங்க நன்மை தீமைகளை வந்து மறுமையில கொடுக்கக்கூடிய புஸ்தகம் வலது கையில கிடைக்கணும் சொன்னா அல்லாஹ்க்கு பயந்து வாழ கத்துக்கிறோம். யாரையும் நோகடிக்காது. மாமியார் மருமகள் தாய் பிள்ளையை போல வாழ்ந்து போல ஆகக்கூடிய நன்மக்களை, அருமை சகோதரர்களே, வாழ்நாளில் தன் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் மனைவிக்கும் நல்லதுகளை எடுத்துச் சொல்லக்கூடிய கணவர்களாகும். கணவர்கள் குறையா இருந்தா அதை எடுத்து சொல்லி திருத்தி வைக்கக்கூடிய மனைவியாகும். குடும்பத்துல எந்த வகையான ஒரு நெளிவு செல்வு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரிகட்டி சகிச்சு நல்ல மாதிரி அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு போற பெண்மணிகளாக எல்லா மக்களும் இருந்து மறுமையில வெற்றி பெற்று சொர்க்கவாசிகளாக நின்று துவா செய்தவனாக இந்த சிற்றுரையை நிறைவு செய்தேன். வாகிர் தாவனா நிகழ்ந்து இல்லாகிற பேராளர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.